நீ என்ன பண்ணோம் ஜன்னல் ஓரமாக உட்காரக்கூடாது. அவன் குளிச்சுன்னு வந்துருக்க மாட்டான். வாமிட் என்ன மூணு வேளை சோறு போடுறதுக்கு ட்ரெஸ் நேரத்துக்கு தூக்கம். அந்த திமிர்ல கேக்குதா பொம்பளை ஷோக்கு? அவன் வீடியோ எடுக்கும்போது ஏதோ பேசுவாங்க இருக்குதியா கத்து எது தெரியுமோ அதை பண்ணு, எது தெரியும் அதை பண்ணாத. அப்பா காது கிழிச்சு என்ன துத்துவோம். சந்தோஷமாயிடுச்சு சார். நீங்கள் எங்க சரியா அதெல்லாம் எடிட் பண்ணுற டைமில் எடிட் பண்ணணும். பாட்டெல்லாம் போடுறது இல்லைடா. யூடியூப்ல பேசுவாங்க. யூடியூப் சேனல் அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா முருகனுடைய 2ஆம் படை வீடான திருச்செந்தூரில் தான் இருக்கும். இந்த 6 படை வீடில் 5 கோயில் பார்த்துட்டிங்கன்னா மலை ஏறி போய் சாமி கும்பிட வேண்டியதாக இருக்குது. திருச்செந்தூர் முருகன் கோயில் மட்டும்தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா கடல் சேர்ந்த கோயில். அது மட்டும்தான் நம்ம கீழே இறங்கி போய் கும்பிட வேண்டியதாக இருக்கும். நம்ம திருப்பி மேலே ஏறி வரப்போ பார்த்துட்டிங்கன்னா நம்ம வாழ்க்கையை அப்படியே மேலே ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு. இது மட்டும் இல்லாமல் சூரபத்மன் வந்து இங்கே இருக்கிற தேவர்களை சிறையில் அடித்து கொடுமை செஞ்சுருக்காங்க. கொடுமை தாங்க முடியாமல் அவங்க வந்து சிவன் கிட்ட சொல்றாங்க. சிவன் வந்து முருகன் கிட்ட சொல்லி முருகன் என்ன பண்றாங்கன்னா அவரோட வாகனமான மயிலை எடுத்துக்கிட்டு அதுல ஏறி போய் சூரபத்மனை வதம் செஞ்சிடறாரு. அதுக்கப்புறம் முருகர் வந்து இங்க இருக்கிற 4 கிணறுல குளிக்கிறார். அதே போல இங்க வரக்கூடிய பக்தர்களும் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கடல்ல போய் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் 4 கிணறுல வந்து குளிக்கிறாங்க. அவங்க தெரிஞ்சும் தெரியாமல் செய்த பாவங்களை வந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இங்க இருக்கிறவங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து அங்க இருக்கிற ஒரு சாமியார் வந்து முருகனை இங்கேயே இருக்க சொல்லி ஒரு வேண்டுகோள் வைக்கிறாரு. முருகனை வந்து பாத்தீங்கன்னா இங்கேயே தங்கிடுறாரு. நல்லா இல்லை கண்ணாடி. நானும் கற்பாங்கிறேன், கண்ணாடியும் கற்பாங்க. ஒன்றுமே தெரியலடா. கவர் பண்ணிட்டாங்களா? லெஃப்ட்ல தான் போகிற மாதிரி இது ஸ்ட்ரீட்டாக்குண்ணா பீச்சு. இல்லை எடிட் பண்ணி தான் கட் பண்ணி நல்லா போடுவேன். காப்பி ரைட் வந்துடும்ண்ணா. பீச் பார்க்குறியா? என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. குளிக்கலாண்ணா. அப்போ தான் தண்ணி பட்டா தானே உடம்பு நல்லா இருக்கும். ஃபுல் டயர்டு. பயங்கர நல்ல எங்க அம்மா எவ்வளவு சொல்லிச்சு, அவங்க கூட எல்லாம் சேராத எல்லாம் என்ன சொல்லணும். இப்ப யாரும் தண்ணியில ஆட வருது? நம்ம வரைக்கும் தண்ணியில் வரோம். யாராவது ஒருத்தர் பார்த்து. ஆமா. அப்புறம் இன்னொரு பாக்கி எல்லாரும் இல்லை அப்படி இல்லை. யாராவது ஒருத்தரை பார்த்துக்கணும். இப்ப யாரும் கோயிலுக்குள்ள வராது யாரு சார்? நம்ம வினோத் சார் அவர் உட்கார வச்சிடலாம் சார். போட்டோ எடுங்க. வாங்க பார்த்துங்க.
என்ன 2 மணி சங்க இவ்வளவு சீக்கிரம் ஊதிட்டானுங்க? நான் போட போறீங்க பிரதர். என்ன சட்டி இல்லாம குடுங்க போறா. உமா தலபதி கடல் கடல் ஹாப்பி பர்த்டே பே. பர்த்டே பாய் போறீங்கப்பா. பிரியாணி நான் தான். Wish you many more happy returns of the day. Hey, birthday boy wish பண்ணுப்பா. Bye. Hello. सारे बोलो happy birthday. Happy birthday. Happy birthday. பெரிய மனுஷன். Honda showroom ले அவர்தாப்பா ஹீரோ. அவர்தா ஹீரோ. showroom ले அவர்தா ஹீரோ. உசுப்பேத்தி உடம்பு ரணக்கல் ஆக்கிட்டாங்களா? எல்லாம் இருக்குது. சூப்பரா இருக்கீங்க. பேக் தொப்பி உடம்பு ரணக்கல். போட்டோ எடுத்து சூப்பர் தம்பி. அட சூப்பரா இருக்கு. காசு ஓகேவா? கரெக்ட். ஒரு அம்பையர்னு சொல்லலாம், ரெஃபரின்னு சொல்லலாம், கேமராமேன் சொல்லலாம். இவரு போய் நில்லு போ. ஜாஷ் ஜாஷ் இப்படி வா. ஹாய் சொல்லுமா. ஹாய். கிட்டத்தட்ட 350 வருஷத்துக்கு முன்னாடி வந்து த டச் அப்படின்னு சொல்லப்படுற நெதர்லாண்ட்லேருந்து வந்த வெள்ளைக்காரங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே இருக்கிற திருச்செந்தூர் முருகன் கோயிலில் இருக்கிற முருகனுடைய சிலையை வந்து கடல் வழியாக கடத்திட்டு போயிருக்காங்க. ஸோ அது எடுத்துகிட்டு போகும்போது ரொம்பவே பயங்கரமான மழையும் காற்றும் இடியும் மின்னலும் வந்து பார்த்துட்டிங்கன்னா இவங்க வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து முருகனுடைய பவரால் தான் இப்படியெல்லாம் ஆகுது. ஸோ இதை வந்து இங்கேயே கடலில் போட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடலில் போட்டு போயிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்துட்டிங்கன்னா சில வருஷம் கழிச்சு அங்கே இருக்கிற ஒரு முருகன் பக்தன் கனவுல முருகனே வந்து நான் தண்ணிக்குள்ளே தான் இருக்க கடலில் இல்லை வந்து எலும்பு சப்பலம் மிதக்கும் அப்படின்னு முருகன் வந்து சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் முருகன் பக்தன் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே இருக்கிற லோக்கல் பீப்புள்ஸ் எல்லாம் கூப்பிட்டுக்கின்னு போயிட்டு முருகனை எடுக்கிறாங்க. அப்படி மீட்டு எடுத்து வந்த சிலை தான் இப்போ இருக்கிற நம்ம திருச்செந்தூரில் இருக்கிற முருகன் சிலை. எவ்வளோடா வயசு? 20 வயசு ஆகுது. இப்பதான் நீ ஃபர்ஸ்ட் டைம் பீச்ல குளிக்கிறியா? ஏன் போக மாட்டேன்? ஸ்விம்மிங் பூல்ல தான் போடா. என்கிட்ட மொபைல் இருக்குது. டெக்னாலஜி ஸ்கேனர் கழுத்தில் மாட்டி வந்துடுறான். வரனானு பேஷண்ட்டுக்கு நந்துற மாதிரி நந்ததுங்கிறாங்கண்ணா அவங்க. தான் லாக்கி தெரியுமா? அவங்க ஃபோன் பண்ணி என்னங்கிறாங்க? நாய் கடிக்கிறது. நாய் எல்லாமே கிடைக்கும். ஏன்னு கேளு. பரிசுத்த ஆத்மா உள்ள உண்மையா எல்லா சான்சஸ் இருக்கு. இவரோ கிறிஸ்டின் தானே. இவங்க ஏன் நாய் கடிக்கல? அவரும் கிறிஸ்டின் தான். அப்புறம் அவரை ஏன் கடிக்கல? அதுதான் சாத்தான் சும்மா இருக்குமா கை கால் வச்சுக்கின்னு. அதே சனீஸ்வரன் தெரியுமா? தான் மணி அடிக்கணும். இப்போ எங்க போயிருந்தீங்க? Subscribe to my channel. Please subscribe to Guna channel. First gear up. Name is First Gear Up.
மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. பேக்கெல்லாம் வச்சுட்டு போயிட்டு யாருக்கு பேக் அவனே எங்க போயிட்டு அவனுக்கு ஃபோன் பண்ணி வர வச்சோம். இங்கே தானே இவங்க வந்த பேருக்கு தான் ரெண்டு பேரும் வெள்ளை பேப்பரை சைன் பண்ணுவோம். என் சாவுக்கு நாங்கள் சாப்பிட எடுத்து ஆளுக்கு எங்கேயோ போய் சுற்றி வந்து கேட்டால் அவங்க போய் கெட்டில் வச்சுருவாங்க. கெட்டில் இருக்கிற பைப் மாதிரி தான் தெரியும். இங்கே இருக்கும் நான் வளர்ந்துட்டோம். ஆள் வாங்கி உள்ள தேவை இது மொண்டிட்டு ஊற்றுவாங்க அவ்வளோதான். ஊற்றுவாங்க அவ்வளோதான். இல்லை இல்லை போனால் 3 பக்கெட் ஊற்றுவாங்க. ஃப்ரீயாக தான் காசெல்லாம் இல்லை. ஏதோ சுரங்க பார்த்த மாதிரி போதுண்ணா இது. கடல் தண்ணியில் நல்ல தண்ணி ஏன்னா பைப் மாதிரியே இருப்பாரு. மூஞ்சி அட்லீஸ்ட் மாதிரி மூஞ்சி வச்சு போயிட்டு ஏதோ அடுத்த சுற்றி வந்துருக்காரு. இதுதான் அவன் ஆச்சுனா வீட்டுக்கு யார் சொல்லிட்டு இது எங்கே தானா? சொல்லியே. ஆமாம் உள்ளே போய் கோயில்ப்பா. ஆமாம் முன்னாடி போயிட்டு இப்படி போகணும். இப்போ நம்ம இப்படி இந்த லெஃப்ட் சைட்லேருந்து வந்தோம். இப்போ நம்ம கீழே வந்திருக்கோம். எங்கே மறுபடியும் அங்கே மேலே போய் ஓகே அங்கே மறுபடியும் இங்கே வரணும். சரி அதாவது ஃபஸ்ட்டு டைரெக்டாக வந்து கடலில் குளிச்சுட்டு அதுக்கப்புறமா போய் கிணறுல குளிச்சுட்டு அதுக்கப்புறமா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண உள்ளே போகிறது. ஷேக் பண்ணாதீங்க. ஷேக் பண்ணி ஏன் பேக் அப்படி இப்படி ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வச்சுக்கோங்க. ஓ என்ன சொல்கிறீங்க? ஓகே 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 நீ சொன்னால் சரியாக தான் இருக்கா ராஜா. முரளி கொடுக்குறாங்க பண்ணா நான் கூப்பிட்டாலே திரும்ப இருக்குல்ல, நீ கூப்பிட்டாலே பாட்டில் அதுக்கப்புறம் ஃப்ளேவர் இதுதான் ஃபஸ்ட் அந்த பாட்டில் கிளாஸ் பாட்டில் இதான் பண்ணி போகிறோம். அது வந்து தான் அடுத்த மசாலா போட்டு எனக்கு ஆரஞ்சு இல்லடா. என்கிட்ட ப்ளூ கலர் சட்டை இருக்குது. ஒயிட் போட்டால் செம்மையாக இருக்கும். என்கிட்ட ப்ளூ கலர் ஷர்ட் இருக்குதான். ஆனால் எல்லோ கலர் டிஷர்ட் போட்டுங்க. இந்த கலர் ஷர்ட் இருக்குது. என்கிட்ட எல்லோ கலர் டிஷர்ட் இருக்குது. கிரீன் கலர் வேஸ்ட் ஷர்ட் அலௌட் இல்லைன்னு நினைக்கிறேன். உள்ள பேசாம கிரீன் கலர் வாங்கிட்டா சூப்பராக இருக்கும். கிரீன் கலர் மேட்சிங் பார்க்கலாம். நல்லா இருக்குதா? ஏய் கிரீன் கலர் வாங்கிக்கலாம்னுக்குறேன்டா. மெரூனா ஏய் கிரீன் அந்த பக்கம் எங்கன்னா இருக்கா? எவ்வளோ பேர் கட்டிங்கிறாங்களே. ஆண்டாவா கிரீன் சூப்பராக இருக்கும்டா. இருடா எல்லோ இருக்குது, இவ்வளோ கலர் இருக்குது. நான் பிளாக் நான் போய் கிரீன் கலர் வாங்கலாம். எங்கே இருக்கு? எவ்வளோ தூரம்ண்ணா இருக்குது? முன்னாடி இருக்காத ஒயிட் இருக்குமா? வெள்ளை டிஷர்ட் அலௌட் இல்லையாக்கா? சட்டை ரெண்டுமே கழட்டிடணுமா? சரிக்கா. என்னடா பாவாடை மாதிரி மேலே கட்டிக்கிறேன். கன்னியாகுமரி